ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டமாக இருப்பது பணம் கஷ்டம்தாங்க. அதிலும் மற்றவர்களிடமிருந்து வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் மக்கள் படும் பாட்டிற்கு அளவே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டமான சூழல் அது. அத்தகைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட மகாலட்சுமி தேவியின் அம்சமாக விளங்கக்கூடிய கல்லுப்பை வைத்து ஒரு எளிமையான பரிகாரம் எப்படி செய்வது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தேவி பார்க்கடலில் தோன்றியதால் கடலில் இருக்கும் கல்லுப்பு மகாலட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுதுங்க. எனவே அதை வைத்து நாம் செய்யும் அனைத்து பரிகாரங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தேவியாரை வழிபட்டு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நன்மை உண்டாகி கடன் பிரச்சனைகள் தீருங்க. ஒரு மஞ்சள் நிற துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த விதமாக துணியாக இருந்தாலும் நல்லது தாங்க. உங்களிடம் மஞ்சள் நிற துணியே இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் மஞ்சளை நனைத்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் மகாலட்சுமி தேவியாரின் அம்சமாக விளங்கக்கூடிய கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம், வசம்பு, அப்புறம் ₹1 நாணயம், அப்புறம் சிறிதளவு பச்சை கரும்புரம் போன்றவற்றை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதனை ஒரு பூஜை தட்டில் வச்சு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பிரியாணி இலையும் எடுத்துக்கோங்க. அந்த இலையில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த தொகையை எழுதிவிட்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் அதில் எழுதணுங்க. பிறகு அந்த மஞ்சள் நிற துணியில் வைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரு முடிச்சாக நீங்கள் கட்டிக்கோங்க. பூஜைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மகாலட்சுமி தேவியாரின் போற்றிகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்து முடித்துவிட்டு நாம் கட்டி வைத்துள்ள அந்த முடிச்சை நிலைவாசலை நீங்கள் கட்டி வச்சிடணுங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த மஞ்சள் நிற துணியில் உள்ள பொருட்களை சேதம் ஆகிருச்சு அப்படின்னா அதுலேருந்து ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களை நீங்கள் ஓடும் தண்ணீரில் விட்டுறணுங்க. ஒருவேளை பொருட்கள் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் அனைத்து பொருட்களையும் வைத்து நீங்கள் முடிச்சாக கட்டி நிலைவாசலில் கட்டி வைக்கணுங்க. பழைய ₹1 நாணயத்தை நீங்கள் மீண்டும் பயன்படுத்திக்கலாங்க. மற்ற பொருட்களை மட்டும் நீங்கள் ஓடும் தண்ணியில் நீங்கள் விட்டுறணுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோட இந்த அமாவாசையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு வருடத்தில் சரியாயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொன்னது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முழு மனசோட செஞ்சுட்டு வாங்க. உங்களோட பணம் பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள், உங்களுக்கு பணம் சேரும், வீண் விரைய செலவுகள் குறையுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.